அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கிற கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றோம். ஆண்டவரை அறிகிற அறிவிலும் சத்திய வசனத்தை கற்று தேறுகிறதிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக, கனம் பண்ணுவாராக. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன வசனங்களை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சொன்ன 5வது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகின்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் 7 வசனங்களை அவர் சிலுவையிலே மொழிந்தார் என்று திருவசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். முதல் 3 வசனங்களை உண்மையாகவே அவர் வெளிச்சத்திலும் மற்ற வசனங்களை காரிருளின் மத்தியிலும் அவர் சொன்ன காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகள் நித்தியத்தையும் மறுமையை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு ஜன்னல்களாக, கதவுகளாக அது மாறி விடுகின்றன என்பதிலே மிகையாகாது. அருமையானவர்களே, இந்த செய்தி 5வது வசனம் மிக முக்கியமான வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் யோவான் 19ஆம் அதிகாரம் 28 சொல்கிறார், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முதல் 3 வாக்கியங்களை மற்றவர்களுக்காக சொன்னார். கடைசி 3 வாக்கியங்களை தமக்காக அவர் சொல்கிறார். அங்கே இந்த 5வது வசனமானது உண்மையாகவே மிக ஒரு ஆழமான வசனம். இது சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தலை அது வெளிப்படுத்துகிறது. 6வது வசனமானது அவர் தன்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தலை வெளிப்படுத்துகிறது. 7வது வசனமானது உண்மையாகவே அடுத்த வசனமானது அவர் தன்னுடைய ஆவியை ஆண் பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்ததை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே 5, 6, 7 இந்த 3மே கிறிஸ்துவானவர் தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தலை அது வெளிப்படுத்துகிற வண்ணமாய் அது காணப்படுகிறது. எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தாகமாய் இருக்கிறேன் என்கிற அந்த பொருள் மிக முக்கியமான வசனமாகும். சிலுவையிலே அவர் 6 மணி நேரம் கோர பாடுகளை ஏற்று அனுபவித்தார். அப்படி கோர பாடுகளை ஏற்று அனுபவிக்கும் பொழுது பல இடங்களிலே அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக விசாரணைக்கு இழுத்து செல்லப்பட்டார், கோரமாக அடிக்கப்பட்டார், முட்கிரீடத்தினாலே முடிசூட்டப்பட்டார். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவரை நிந்தனையினாலும் அவமானத்தினாலும் அநேகர் அவருக்கு உரமாய் பேசினார்கள். அந்த சமயத்தில் நிந்தனையான அந்த பேச்சுகள், கடினமான அந்த சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு நடந்த அந்த காரியங்கள், அந்த விசாரணையினால் ஏற்பட்ட உளைச்சல்கள், மனவேதனைகள், அடிகள், இவைகளினாலே அவர் இதை சொல்லியிருப்பாரோ என்று பலர் சொல்லக்கூடும். இதனுடைய ஆழ அர்த்தங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். முதலாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதனாலே உண்மையாகவே அவர் ஒரு பாடுபடுகிற மனிதனாக, பாடுபடுகிற மனுக்குமாரனாக இருந்து இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லலாம். த சஃபரிங் சன் ஆஃப் மேன் என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையாகும். நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே தேவகுமாரன். இன்னொரு கோணத்திலே பார்த்தால் அவர் மனித குமாரன். பசியாக இருந்தார், தாகத்தோடு இருந்தார். அங்கே கடல் கொந்தளிக்கும் போது படுத்து நித்திரையாக இருந்தார். அவர் அழுதிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார், கண்ணீர் விட்டிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய மனு குமாரன் என்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. பல நூற்றாண்டுகளாக பலர் அவர் தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள், சிலர் அவர் மனிதன் இல்லை என்று சொல்லி அநேகர் வாக்குவாதம் பண்ணுவார்கள்.
ஆனால் வேத வசனத்தின்படி அவர் தேவகுமாரன், அதே சமயத்திலே மனிதகுமாரன். இந்த இடத்திலே சிலுவையிலே அவர் மனித குமாரனாக உண்மையாகவே கோர பாடுகளை ஏற்று அனுபவித்த அந்த நிலையினால்தான் அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடும் என்று பொருள் கொள்ளலாம். அங்கே யூத மக்களிலே சில பெண்கள் இருந்தார்கள், உபகாரிகள். இவர்கள் சிலுவையிலே மடியக்கூடிய அந்த மக்களுக்காக அநேகர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே கொஞ்சம் மயக்க மருந்து அல்லது சில காரியங்களை கலந்து கொடுக்கிற அந்த காரியத்தை குடிக்க கொடுப்பார்கள். அதனாலே அவர்கள் வேதனையை மறந்து அவர்கள் மடிவார்கள் என்கிறது இந்த யூத பெண்மணிகளுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு இப்படிப்பட்ட பானங்களை கொடுத்த போது அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை அவர் மறுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு யூத மனிதன் அல்லது ஒரு யூத ஆசாரியன் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் அவன் தொழுது கொள்ள போகும் பொழுது அவன் மதுபானத்தையோ வேறு எதையும் குடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு பிரதான ஆசாரியனைப் போல அங்கு சென்று மடிகிறதுனாலே அவர் அந்த மதுவை கலந்த திராட்சரசத்தையோ வேறு எதையோ அல்லது பானத்தையோ அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததை நாம் திருமறையிலே வாசிக்க முடிகிறது. தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன முதல் காரியம் பொருள் என்ன? அவர் பாடுகளிலே வேதனைகளிலே பாடு ஏற்ற மனுகுமாரனாக அந்த வேதனையின் உச்சத்திலே அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று பொருள் கொள்ளலாம். ரெண்டாவதாக இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அந்த 19ஆம் அதிகாரத்தில் 28 சொல்கிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் பாடுகளிலே மனிதகுமாரனாயிருந்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ரெண்டாவது, ஒபீடியன்ஸ் ஆஃப் த சர்வன்ட் என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனாக நின்று அவர் கீழ்ப்படுதல் மூலமாய் இதை சொல்லியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்தவைகள் எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் தான். ஏனென்றால் மத்திய நற்செய்தி நூலானது யூதர்களுக்காக ஒரு யூதனால் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். அந்த மத்திய நற்செய்தி நூலிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒவ்வொரு சம்பவத்திலும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது, நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லி அங்கு மத்திய எழுதுகிறார். ஆண்டவர் வாழ்க்கையிலே அவர் பிறந்தது தீர்க்க தரிசனம்தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தான். அவர் உண்மையாகவே அவருடைய பிறப்பின் இடம், அவர் நசரேயன், எல்லாமே அந்த உண்மையாகவே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுவது தான். அவருடைய வாழ்க்கையிலே ஒன்று கூட தவறாக நடந்ததில்லை, தற்செயலாக நடந்ததில்லை. உண்மையாகவே தேவாதி தேவனாலே முன்னுரைக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நடந்தது என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே தான் யோவான் தெளிவாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இதோ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய அந்த தாகமானது உண்மையாகவே அவர் சொல்கிற அந்த வார்த்தை வேத வசன நிறைவேறுதலுக்குரிய அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று பொருள் கொள்ளலாம். ஒன்று, பாடுகளிலே மனிதகுமாரனுடைய அந்த வார்த்தை தாகமாயிருக்கிறேன். ரெண்டாவது, வேத வசனத்தின்படி தன் காரியங்களை முற்றிலும் நிறைவேற்றின அந்த தேவகுமாரனாகிய அவருடைய வாழ்க்கையின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த தாகமாயிருக்கிறேன் என்று பொருள் கொள்ளலாம். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தாகமாயிருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன். ஒருவேளை அங்கே சமாரிய பெண்ணுடைய தாகத்துக்குரிய வழியை சொன்ன ஆண்டவர். ஆகவே தாகமாயிருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை விளக்கி சொல்கிறார். சங்கீதம் 69ஆம் சங்கீதம், சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 15வது வாக்கியம், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இதெல்லாம் மேசியாவின் தீர்க்கதரிசன வசனங்கள். இந்த சங்கீதத்தில் மேசியாவாகிய தேவகுமாரன் பாடுகளை குறித்து தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது எங்களுடைய நாவு உலர்ந்து போயிற்று
என்கிற நிலைப்பாடுகள் அங்கே 69ஆம் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 22ஆம் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது சாதாரண வார்த்தை அல்ல, அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் வார்த்தையாகும். மூன்றாவதாக, இந்த வசனம் தாகமாய் இருக்கிறது என்பது நம்முடைய இரட்சகரின் அன்பின் குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த தாகம் என்பது மனுமக்கள் மேலே அல்லது பாவிகள் மேல் அல்லது ஆத்துமாக்கள் வைத்த தாகமாக நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் ஆத்துமாக்களை குறித்த தாகமாய் எண்ணுவதனால்தான் மனிதர்கள் கொடுக்கிற அந்த தாகத்துக்குரிய தீர்வை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் மேல் தாகம், ஆண்டவருக்கு அறியப்படாத மக்கள் மேல் தாகம், ஆண்டவருக்கு சபையை குறித்த தாகம். ஏன் இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து அவருக்கு தாகம் உண்டு. பிரியமானவர்களே, லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 19லிருந்து 31 வசனங்களை வாசித்தால், ஆண்டவருடைய ஓமையிலே லாசரு, அந்த ஐஸ்வர்யவான் ஓமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். லாசரு தரித்திரனாயிருந்தான், ஐஸ்வர்யவான் பணக்காரனாயிருந்தான். 2 பேரும் மரித்து போனார்கள். ஆகவே லாசருவை அங்கே தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே வைக்கிறார். ஆனால் இங்கே பணக்காரன் நரகத்திலே பாதாளத்தில் நின்று பார்க்கிறார். தூரத்திலே ஆபிரகாம் மடியிலே நிற்கிற லாசருவை கண்டபோது, தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு லாசரை அனுப்பும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், அங்கிருந்து இங்கு வர முடியாது, இங்கிருந்து செல்லாத அளவுக்கு பிளவு இருக்கிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில்தான் லாசரு என்பவன் ஆபிரகாம் மடியில் இருந்தானே, அந்த ஆபிரகாமை நோக்கி இந்த பணக்காரன் சொல்கிறார், எனக்கு 5 சகோதரர் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கு வராதபடி அவர்கள் மத்தியிலே இந்த லாசருவை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, இந்த மனிதனுக்கு, இந்த பணக்கார மனிதன் ஒருவேளை மடிந்து பாதாளத்தில் இருந்தாலும் தன் சகோதரரை குறித்த ஒரு ஆத்மீக பாரத்தை நாம் காண முடிகிறது. இந்த மனிதனுக்கே இவ்வளவு தாகம் இருக்குமானால், உனக்காக எனக்காக இந்த ஜீவ இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலவாசத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பணக்கார மனிதனை காட்டிலும் அதிக ஆத்மீக தாகம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த தாகம் என்பது ஆன்மீகத்தை குறித்த ஒரு தாகம். இந்த தாகம் என்பது உண்மையாகவே நம்முடைய ஆத்துமாக்களை குறித்த தாகம். இந்த தாகம் என்பது ஆவிக்குரிய நிலைப்பாட்டை குறித்த ஒரு தாகம் என்று சொல்கிறேன். இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம்? உலகமே சதம் என்று எண்ணக்கூடாது, உலகமே வாழ்வு என்று எண்ணக்கூடாது, உலகமே நம்முடைய நோக்கம் என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த உலகத்துக்கு பின்பாக மறுமை என்று இருக்கிறது. அந்த மறுமையிலே நம்முடைய ஆண்டவரோடு வாழக்கூடிய கிருபையை பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் அண்டையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்பது மிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் தனிப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து அவர் கவலையோடு கரிசனையோடு இருக்கிறார். மனம் திரும்பாத ஒவ்வொரு மனிதனை குறித்து அவர் கவலைப்படுகிறார், தாகத்தோடு இருக்கிறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். மகனே, மகளே, எனக்காக உன் கதவை திறப்பாயோ என்று சொல்கிறார். நாம் அவருக்கு வாழ்க்கையை திறந்து கொடுத்தால் உள்ளே வருவார், வாசம் பண்ணுவார், போஜனம் பண்ணுவார், வாழ்க்கையோடு இருந்து வாழ்க்கை நடத்துவார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, உன் ஆத்துமாவை குறித்து அவர் தாகம் இருக்கிறது. உன்னுடைய சபையை குறித்து ஒரு தாகம் இருக்கிறது. உன்னுடைய தேசத்தை குறித்து தாகம் இருக்கிறது. இந்தியாவிலே 4200 மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்களாம். அந்த 4200 மக்கள் கூட்டங்களிலே 1500 மக்கள் கூட்டங்கள் தான் இதுவரையிலும் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதியான மக்கள் கூட்டங்களை யார் சந்திப்பது? அந்த மக்களை குறித்து ஆண்டவருக்கு தாகம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபையை குறித்து ஆண்டவருக்கு தாகம் உண்டு. சபையானது ஆண்டவருடைய சரீரமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு பக்தன் எழுதுகிறார், உலகம் எங்கே இருக்கிறது? சபைக்குள்ளே இருக்கிறது. சபை எங்கே இருக்கிறது? உலகத்துக்குள்ளே இருக்கிறது என்று எழுதுகிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய அநேக அழுத்தங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நுழைந்து போய்விட்டது. ஆகவே சபையின் பரிசுத்தத்தை குறித்து, சபையின் நேர்மையை குறித்து, சபையின் ஊழியத்தை குறித்து, சபையினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு தாகம் இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே ஆண்டவர் சிலுவையிலே தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது சரீர தாகம் என்று எண்ணிவிடக்கூடாது.
மக்களை குறித்து, மக்கள் கூட்டத்தை குறித்து, மக்களுடைய காரியங்களை குறித்த ஒரு தாகமாக இருக்கிறது. இன்னொரு தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25:37 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அநேக ஓமைகளை சொன்னார். இந்த மத்தேயு 25 3 ஓமைகள் வருகிறது. ஒன்று அங்கே 10 கன்னிகளுடைய ஓமை, இரண்டாவது ஓமை தாலந்துகளின் ஓமை, மூன்றாவது ஓமை வெள்ளாடுகள் செம்மறியாடாக பிரிக்கப்படுகிற ஓமையாகும். ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார், இதோ நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் தந்தீர்கள். நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். நான் பசியோடு இருந்தேன், என் பசியை தீர்த்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியோடு இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள் என்று சொன்ன பொழுது வலது பக்கத்தில் உள்ள நீதிமான்கள் சொல்கிறார்கள், எப்போதையா இப்படி இருந்தீர் என்று. இந்த வலது பக்கத்தில் உள்ள நீதிமானிடத்தில் உள்ள நல்ல குணம் என்னவென்றால், தாங்கள் செய்வதை ஆண்டவர் கணக்கில் வைப்பார் என்று அவர்கள் எண்ணவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். ஆகவே வலது பக்கத்தில் உள்ள மக்களை தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் தன் ராஜ்யத்துக்கு பங்காளியாக அழைத்தார். இடது பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து அழைத்தார். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எப்போதையா இப்படி இருந்தீர்? நான் தாகத்தோடு இருந்தேன், தாகம் தீர்க்கவில்லை என்று சொல்லும்போது, எப்போது நீர் இருந்தீர் என்று சொல்லும்போது, இந்த சிறியருக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர் என்று சொல்லி அவர்களை தண்டனைக்கு நேராக வழி நடத்துகிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல வருகிற தாகம் என்ன? தேவை நிறைந்த மக்களுக்கு நாம் செய்கிற உதவியாகும். பிரியமானவர்களே, இந்தியாவிலே அன்னை தெரசால் அம்மையார் வந்து அநேக தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவருக்கு உதவி செய்வதாக எண்ணி நடந்து கொண்டதை நாம் வாசிக்கவில்லையா, கேள்விப்படவில்லையா? ஆகவே தாகம் என்பது ஆன்மீக தாகம் மாத்திரமல்ல, தேவை நிறைந்த மக்களுக்கு அந்தந்த காலத்தில் செய்யக்கூடிய உதவியும் நம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய உதவியாக மாறிவிடுகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரின் தாகத்தை தீர்க்க நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒருவேளை ஆண்டவருடைய ஊழிய தாகத்தை, ஆத்தும தாகத்தை, சபையின் தாகத்தை, மிஷனரி தாகத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை அறியாத மக்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும், அறிந்து கொண்டவர்கள் வசனத்திலே வளருவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தேவை நிறைந்த மக்கள், சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட மக்கள், அனாதைகள், வஸ்திரமில்லாத மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதைத்தான் மத்தேயு 25 சொல்கிறார். இதோ நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தாகம் தந்தீர்கள். இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே மக்களுக்கு நாம் செய்கிற உதவி கடவுளுக்கு செய்கிற உதவி, மக்களுக்கு செய்கிற உதவி கர்த்தருக்கு நாம் செய்கிற உதவி, மக்களுக்கு நாம் செய்கிற உதவி ஆண்டவராகிய இயேசுவுக்கு செய்கிற உதவி. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கை நீட்டி அன்போடு அழைக்கிறார். மகனே, மகளே, நான் தாகமாயிருக்கிறேன், என் தாகத்தை நீர் தீர்ப்பாயோ என்று அழைக்கிறார். அவர் தாகத்தை தீர்க்கும் பொழுது அவர் நம் தாகத்தை அதிகமாய் தீர்த்தார். நம்முடைய ஆத்மீக தாகத்தை தீர்த்த ஆண்டவருக்காக அவருக்காக போவோம், அவருக்காக பணி செய்வோம், அவருக்காக உழைப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய தாகம் உண்மையாகவே ஆத்மீக தாகம், மக்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக தூண்டுகிற தாகம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தேவை நிறைந்த மக்கள் மத்தியிலே, தேவை நிறைந்த தேசத்திலே வாழுகிறோம். தேவை நிறைந்த மக்களுக்கு எங்கள் கண்களை திறக்க, கைகளை திறக்க, நாவுகளை திறக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல ஆண்டவரே, தேவை நிறைந்த மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யத்தக்கதாக உமக்காக நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு பலனை தாரும், உத்வேகத்தை தாரும், தைரியத்தை தாரும். கேட்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.